ஹலோ. சுஜி, என்னடா ஏன்டா இந்த நேரத்துல? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டி. காலையில பாத்துக்கலாம்டா. சுஜி, கருப்பு ட்ரெஸ்ல செம்மையா இருக்குடி. என்னடா சொல்ற? டேய், எப்படிடா வந்த? இரு 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 3, 2, 1. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூடா. பர்த்டே கிஃப்ட் என்ன, ஃப்ளவர் மட்டும்தானா? ஹே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் ரொம்ப நல்ல பையன். ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? அடி வெளுத்துருவேன். ஐயோ, அப்பா அண்ணா வந்துட போறாங்க, சீக்கிரம் கிளம்புடா. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ஒரு 5 மினிட்ஸ் டி. 5 மினிட்ஸ் பாத்திர போறாங்கடா, சீக்கிரம் கிளம்புடா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறானே. சொன்னா கேளுடா. 5 மினிட்ஸ் டி, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. ஐயோ, மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். நீ ஃபர்ஸ்ட் ஏஞ்சி கிளம்பு 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 கிளம்பு. போடா வெளிய, போடா. ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்நேரத்துல அவனை வர வச்சு பேசிக்கிட்டு இருப்ப? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? இல்லண்ணா. இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. நிறுத்து. நல்லவன் தான் அப்படி ஆத்திரத்துல வந்துட்டு போறானா? ஒன்னெல்லாம் தாய் இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. எல்லாம் இவனை அடிக்கணும். இவளை காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணத்தை பண்ணி இந்த நாயை துரத்திருக்கணும். இவன் தான் படிப்பு படிப்பு படிப்புன்னு. ஓ அப்பா, இவன் பேச்சை கேட்டதே தப்பா போச்சு. டேய், இனிமே இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. பா, ஸ்போக்கன் கிளாஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வாரம் தான்ப்பா இருக்கு. அப்படியா? அப்போ ஒன்று செய், இந்த 1 வாரத்துக்கு மட்டும் மிஸ்ஸை இங்கே வந்து சொல்லித்தர சொல்லு. ஃபீஸ் வேணா சேர்த்து கொடுத்துடலாம். ஓகேப்பா. டே ஜெய், நான் விடிஞ்ச உடனே சென்னை புறப்படுறேன்டா. என் தங்கச்சி பையனுக்கு இவ்வளோ பேசி இதே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகேப்பா. ஜெய், பா, நான் போயிட்டு 3-4 நாள்ல வந்துடுறேன். பாப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துக்க. மிஸ் வரேன்னு சொல்லிட்டாங்க. வரேன்ட்டாங்கப்பா. ஜாக்கிரதையா பாப்பாவை பார்த்துக்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாப்பாவை பார்த்து நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. சரிங்கப்பா. பாப்பா சாப்பாடு செய்யலன்னா கடையில் வாங்கி. சரிங்கப்பா. வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. பாப்பாவை பார்த்து. நீங்க ஏதோ மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. பாப்பாவை பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சொல்டா மச்சான். டேய் மச்சான், உன் வீட்டு அட்ரஸ் தேடி கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்குடா. என்னடா சொல்ற? சரி, வைடா கூப்பிடுறா, வைடா.
ஏய் மச்சான், இவன் கிளி இல்லடா, என் கிளியோ பற்றா. சுஜி வீடு. இதான் வாங்க. திஸ் இஸ் சுஜி வீடு. ஐ எம் பிரதர் சுஜி. ஆ, என்னாச்சு என்னாச்சு? எனக்கு ஜீன்ஸ் தொட்டாவே ஒரு மாதிரி ஆயிரும். வாங்க 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 வாங்க. யார் நீ? உன் ஸ்போக்கன் மிஸ். ஆ? ம், நீ ஏன் ஸ்போக்கன் மிஸ் இல்லையே? ஆமாம்மா, யார் நீ? நான் தான் உன் ஸ்போக்கன் மிஸ். நீ என் ஸ்போக்கன் மிஸ்ஸே இல்லை. ஆமா, நான் தான் உன் ஸ்போக்கன் மிஸ். ஏய், நீ என் ஸ்போக்கன் மிஸ்ஸே இல்லை. யார் நீ? முதல்ல ஏஞ்சி வெளியே போ. ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறியா? ஆ? ஏய் சீ, நீ பொண்ணா என்ன? கேர்ள்கிட்ட போய் கிஸ் கேட்குற? அப்ப பையனா இருந்தா குடிப்பியா? என்ன வாய்ஸ் எல்லாம் மாறுது? ஏய், நீயா? எப்படிரா? நேத்து உங்க அப்பா பேசுறத கேட்டேன். உங்க இங்கிலீஷ் மிஸ் போனை சுட்டுட்டேன். ஏய், அழகா பொண்ணு மாதிரியே இருக்கடா. மிஸ், சுஜி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யா ஓகே. மேம் வந்துடுறேன். ஓமா, வாடா வா. ஏய், என்னடா, என்ன விஷயம் சொல்லு. சுஜி, நீ என் தங்கச்சி தானே? அது இப்பதான் தெரியுதா? ஏய் ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சுஜி. டேய், என்னடா சொல்ற? ஆமா சுஜி, ஒரு உதவி பண்ணுமே. என்ன? உன் இங்கிலீஷ் மிஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கள நான் ரொம்ப லவ் பண்றேன். என் லவ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு.
இருங்க சுஜியும் சுஜி வந்துட்டோம். வேணாம், நான் உங்களை அழைச்சிட்டு போய் ட்ராப் பண்றேன். சுஜி வாமா. எப்படியாவது இன்னைக்கு லவ்வ சொல்லிடணும்னு நினைச்சா பாப்பா வேற கூட வராளே. அவ இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். டேய் மச்சான், நான் கெட்டப் மாதிரி வந்ததையே உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே. உன்னை நம்பி எப்பட்றா எங்கள் மாமனார் சுஜியை விட்டுட்டு போனார். நான் என் சுஜி கூட வண்டியில் போக வேண்டியது, ஆனால் என் நேரம் உன் கூட உட்காந்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி, என் மச்சான் தானே. உன் கூறிய விழிகள் கூறிய மொழிகள் புரியலையே. தேனில் ஊறிய இதழ்கள் திறந்திடுமா என தெரியலையே. ஆயிரம் ஆயிரம் ஆயுதம் ஏனடி கொள்வதற்கு, உன் ஆயுத விழிகள் போதுமடி என்னை வெல்வதற்கு. இது சுகமா இல்லை சுமையா என புரியலை. இது நிழலா இல்லை நிஜமா என தெரியலையே. உன் கூறிய விழிகள் கூறிய மொழிகள் புரியலையே. தேனில் ஊறிய இதழ்கள் திறந்திடுமா என தெரியலையே. ஒரு முறையே உன் வெளியசைய பல முறை நான் இறந்து விட்டேன். ஒரு முறையே உன் வெளியசைய பல முறை நான் இறந்து விட்டேன். ஒரு முறையே உன் இதழசைய மறுபடியும் நான் பிறந்து விட்டேன். ஒரு முறையே உன் இதழசைய மறுபடியும் நான் பிறந்து விட்டேன். இது சுகமா இல்லை சுமையா என தெரியலை. இது நிஜமா இல்லை நிழலா என புரியலையே. உன் கூறிய விழிகள் கூறிய மொழிகள் புரியலையே. தேனில் ஊறிய இதழ்கள் திறந்திடுமா என தெரியலையே. உன் தோட்டத்தில் நான் வண்டாக, உன் கண்கள் தோட்டா குண்டாக. உன் தோட்டத்தில் நான் வண்டாக, உன் கண்கள் தோட்டா குண்டாக. துளைத்ததடி என ரெண்டாக, ஏனடி பிறந்தாய் செண்டாக. துளைத்ததடி என ரெண்டாக, ஏனடி பிறந்தாய் செண்டாக. என் இதயம் அங்கு நலமா என கூறடியே. உன் இதயம் எங்கு நலமே நீயும் பாரடியே. ஜெய், அப்பா வாங்கப்பா. எங்கம்மா ஜெய்? அப்பா அது ஜெய்
என்ன ஆச்சு? இல்லப்பா, அவன் டீச்சரை லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டான்பா. ஐயோ, அப்புறம்? ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா. அவன் சூசைட் பண்றேன்னு போயிட்டான்பா. எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. எப்ப போனோம்? இப்பதான்ப்பா. அவனை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. எப்ப போனோம்? இப்பதான்ப்பா. என் பையனை காப்பாத்துக்கு டீச்சர். அங்கிள், எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க அங்கிள். தயவு செஞ்சு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர். அப்படிலாம் சொல்லாதம்மா. அங்கிள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே என் பொண்ணு பிரச்சனை இருக்கிறம்மா. உன் கையை காலாக நினைச்சுக்கிறம்மா. என் குடும்பத்தை காப்பாத்துமா. என் குடும்பத்தை காப்பாத்துமா. அங்கிள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். அப்படிலாம் சொல்லாதம்மா. ஐயோ அங்கிள், புரிஞ்சுக்கோங்க அங்கிள். வேணாம் அங்கிள், அதை விடுங்க விடுங்க, அதை பற்றி பேசாதீங்க. என் குடும்பம் உன் கையில தான் இருக்குது. எப்படியாவது காப்பாத்துமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க அங்கிள். உங்களுக்கு சொன்னா புரியாதா அங்கிள்? அப்பா, தண்ணியாவது குடிங்களேப்பா. என் பையன் வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னை தொந்தரவு பண்ணாத. என்னை தொந்தரவு பண்ணாத. காலையில இருந்து இன்னும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்கப்பா. இந்த தண்ணியாவது குடிங்கப்பா. என்னை தொந்தரவு பண்ணாத. ஓ, ஜெய். அப்பா ஜெய். அப்பா ஜெய். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை பத்தி புரிஞ்சிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன்பா. எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டாப்பா. அழாதரா அழாதரா. இவன் மட்டும் இல்லைன்னா உங்க பையனை நீங்க உயிரோடையே பார்த்துருக்க முடியாதுப்பா. நம்ம தங்கச்சிக்கு இதோட நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான்பா. பேசாம சேர்த்தி வச்சிடலாம்ப்பா. ஜெய், நீங்க ஆசைப்பட்ட எதையுமே என் முரட்டு குணத்தால எதையும் செய்ய முடியலப்பா. பெரியவங்களை கூப்பிட்டு வந்து பேச சொல்லுப்பா. பெரியவங்களை கூப்பிட்டு வந்து பேச சொல்லு. அப்பா சொன்னதை கேட்டுச்சா இல்லையா?
உனக்கு அறிவு இல்லையாடா? நீங்க அதை கேட்காதீங்க. என்ன, நான் தான் உனக்கு வேணுமா? ஆ, சொல்றா. இந்தா, பாரு. ஏய் சீ 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 சீ. டேய் பாடுறா. இது நிஜமா இல்லை நிழலா என புரியலையே. டேய் நீயா? ஆமா நான் தான். ஒரு நாள் பார்த்ததுக்கு தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்ட. உன் தங்கச்சிய நான் 3 வருஷமா லவ் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கும்? நீ என்னை காப்பாத்தின மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சாரி. எல்லாம் ஓகே. அந்த மீசை எப்படி? ஏ லட்டு, இது ஒட்டு.